விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டுல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 5ஆம் வீட்டுல சனி பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது உங்களோட பூர்வ புண்ணியம் வந்து நல்லா இருந்தா 10 பேரை நீங்க பேசும்போது வந்து கவனிப்பாங்க, பேசும்போது மதிப்பாங்க உங்க பேச்சுக்கு. எதுக்குன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போற தமிழ் புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து 6 ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ துலாம் ராசியிலிருந்து மத்த 6 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டுல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 8ஆம் வீட்டுல வந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு வந்து 8ஆம் வீட்டை விட்டுட்டு 9ஆம் வீட்டுக்குள்ள குரு பகவான் பெயர்ச்சி ஆக போறாரு. இப்போ இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு வந்து 4ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து ராகு உங்களுக்கு 3ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆவாங்க. இப்போ இந்த ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் டிரான்சிட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். முதல்ல சனி பகவான், சனி வந்து 5ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சனி பகவான் கர்ம பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 5ஆம் வீட்டுல சனி பெயர்ச்சி ஆட்டிருக்கும் போது உங்களோட பூர்வ புண்ணியம் வந்து நல்லா இருந்தா இந்த டைம்ல அதுக்கான பலன் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட். ஒண்ணு அது என்னன்னா பழைய ஜென்மத்துல நம்ம செஞ்ச ஒரு புண்ணியம் பாப்பம்ன்றது இந்த டைம் பீரியட்ல வரும். அப்படியே இதுக்கு முன்னால வந்து நம்ம ஒரு 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு இருப்போம். ஆனா 10-15 வருஷத்துல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லதோ கெட்டதோ பண்ணிருப்போம் இல்லையா, அதுக்கான பலன் வந்து இந்த 5ஆம் வீட்டு சனின்றது கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஆனா 5ஆம் வீட்டுல வந்து சனி இருக்கும் போது ஒரு சின்னதா சிக்கல் இருக்குங்க. ஏன்னா 5 பாத்தீங்கன்னா அறிவுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ அறிவுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அறிவு குறைவுத்தனமா நடந்துக்குவாங்க. நம்மளோட மென்டல் பொட்டென்ஷியல்ன்றது கொஞ்சம் குறைஞ்சிடும். ஒண்ணுமே இல்லைங்க, இப்ப நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து எடுத்துன்னு போனோம்னு நினைப்போம். டெய்லி வந்து லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டு இருப்போம். சோ ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்து வச்சிருப்போம், இது கட்டாயமா ஆபீஸ்க்கு எடுத்துன்னு போனோம்னு சொல்லிட்டு. ஆனா அது மறந்துட்டு திரும்பி போய் ஃபைல் எடுத்துக்கிறது. சோ பொதுவாவே ஒரு வாட்டி சொன்னா கிராஸ் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு 10 வாட்டி சொன்னாலும் என்னமோ கிராஸ் பண்ணாத மாதிரி தோன்றது. அது எல்லாமே வந்து 5ஆம் வீட்டு சனி கொடுப்பாரு. 5ஆம் வீட்டுல முக்கியமா வக்ரகதியில சனி பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து கொஞ்சம் அறிவு குறைவுத்தனமா நடந்துக்குவாங்க, கொஞ்சம் அப்பாவித்தனமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா பூர்வ புண்ணியம் நலமா இருந்தா 5ஆம் வீட்டு சனி வந்து அள்ளி கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே சினிமா துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு பூர்வ புண்ணியம் மூலமா வந்து 5ஆம் வீட்டுல சனி இருக்கும் போது ஒரு சில வாய்ப்புன்றது உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இப்போ இந்த குரு பகவான்னு நம்ம எடுப்போங்க. குரு வந்து எந்த இடத்துல இருக்காரு, உங்களுக்கு 8ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 8 பாத்தீங்கன்னா அஷ்டம குருதோஷம் நடக்குது. அஷ்டமத்துல இப்போ ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அஷ்டம குருதோஷம். அஷ்டமம்னு பாத்தீங்கன்னா திருட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம். வேல்யூபிள் பொருள் ஏதாச்சும் தொலைஞ்சிடலாம். காசு யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வராது. அப்படியே அஷ்டமம் வந்து என்னன்னா டிஃபமேஷன், இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ். வேலை பார்க்குற இடத்துல இல்லாட்டி நீங்க தங்கிட்டு இருக்கிற இடத்துலயோ இல்லாட்டி வந்து உங்களோட ஃபேமிலிலயோ தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ், தொழில வந்து உங்களை குறை சொல்ற மாதிரி 4 பேர் குறை சொல்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸோ அனுபவிப்பாங்க. இல்லைன்னு வைங்க, பணம் அதிகமா செலவாயிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இல்ல எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒண்ணு எதிர்பார்க்காத வகையில கீழே விழுந்து அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இல்ல கொஞ்சம் உடம்பு முடியாத சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க.
முக்கியமா உங்களுக்கு இப்ப தொழில்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, 8ஆம் வீட்டு குரு என்ன பண்ணுவாருன்னா, குடுக்குற மாதிரியே இருக்கும், ஆனா கொடுக்க மாட்டாரு. சிச்சுவேஷன் 8ல குரு இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம். 5ஆம் தேதி வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 5ஆம் தேதி முகூர்த்தம் வைப்பாங்க. கிட்ட வரைக்கும் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா 5ஆம் தேதி வந்து கரெக்டான நேரத்துக்கு காசு கிடைக்காத, இல்லாட்டி கரெக்டான நேரத்துக்கு வந்து ஐயர் கிடைச்சிட மாட்டாங்க. சோ 5ல இருந்து அது 10ஆம் தேதி ஆகும். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி 20ஆம் தேதி ஆகும். எப்படின்னா எல்லாமே கிட்ட வர மாதிரி இருக்கும், ஆனா கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கல என்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். 8ஆம் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது கொடுத்த மாதிரியே கொடுப்பாரு, அப்படியே இழுத்துக்குவாரு, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது எவ்வளவு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் தான். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா 8ஆம் இடத்தை விட்டுட்டு வந்து குரு 9ஆம் இடத்துக்கு செல்வாரு. 9ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி ஆகும் போது வந்து பொருளாதாரப்படி சூப்பரா இருக்குங்க. ஏன்னா குருவுக்கு வந்து லக் ஹவுஸ், அது லக்க ஹவுஸ்ல குரு வரக்க போறாரு. சுபன் சுப வீட்டுல இருக்கும் போது நல்லது செய்வாரு. அதுவும் மேஷத்திலிருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா 9ஆம் வீடுன்றது குருவோட வீடு, தனுசு ராசியா அமையும் அது. அதனால 9ஆம் வீடு என்ன வீடா இருந்தாலுமே சரி, 9ஆம் வீட்டுக்கு குரு வரும்போது வந்து சூப்பரான விஷயங்கள் பண்ணி கொடுப்பாரு. லக்கு மூலமா லக்கு ஏத்து தருவாரு. இந்த டைம் பீரியட்ல எப்படின்னா, மனசுல நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி உங்களுக்கு வர உணர்வுகள் வந்து மெட்டீரியலைஸ் ஆகும். முதல்ல 8ல குரு இருக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நினைப்போம், ஆனா அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனா 9ல குரு இருக்கும் போது வந்து இப்படி பண்ணலாமா நினைச்சீங்கன்னா, உங்களோட ஐடியாலஜி என்றது மெட்டீரியலைஸ் ஆகும். மெட்டீரியலைஸ் ஆன உங்களோட ஐடியாலஜி வந்து வெற்றியை கிடைக்கும். ஒரு விஷயம் நீங்க பண்ணா அதுக்கேத்த மாதிரியான பலன்ன்றது இந்த டைம் பீரியட்ல கிடைச்சிரும். 9ஆம் வீட்டு குரு வந்து ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதுதான் நமக்கு என்னன்னா, தலை குனிஞ்சு நிக்கிறவங்களுக்கு கூட, நமக்கு சொந்த ஊர்ல கடன் கிடன் வாங்கிட்டு வெளியூர் ஓடி போனவங்க கூட வெளியூர்ல காசு சம்பாதிச்சு தலை நிமிந்து வருவாங்களா, அந்த மாதிரி டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. உங்களுக்கு வந்து என்னன்னா, 9ல குரு இருக்கும் போது முக்கியமா வந்து நிறைய லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிரும். ரொம்ப நாளா டிரான்ஸ்பர் வந்து உங்களுக்கு நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட்ல டிரான்ஸ்பர் கிடைச்சிரும். முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு டிரான்ஸ்பர் வந்து வேற ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி போக வேண்டி இருக்கும், அது வந்து அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம்ல கட்டாயமா கிடைச்சிரும். அப்படியே மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். 9ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால மேல் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியும் 9ஆம் வீடு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் இல்லையா, லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பண்ணிட்டு போய் வேற கல்ச்சர்ல செட்டில் ஆயிட்டு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட். ஃபாரின் போறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டைம் பீரியட்ல. அப்படியே நிறைய பேருக்கு வந்து இந்த H1B இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ ஃபாரின்ல மாட்டிக்கிறவங்களுக்கு இந்த H1B இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே வேற டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேறொரு உங்களோட மொழிக்கு சம்பந்தம் இல்லாம, நீங்க பழகிட்டு இருக்கிற பிளேஸ்க்கு சம்பந்தம் இல்லாத வேறொரு இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு பண்றது அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையில ஒரு குரு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடைக்க போகுதுங்க. 10 பேரை நீங்க பேசும்போது வந்து கவனிப்பாங்க, பேசும்போது மதிப்பாங்க உங்க பேச்சுக்கு. எதுக்குன்னா 9ஆம் வீடு நமக்கு குருகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஒரு பெரிய குரு, ஒரு பெரிய ஸ்காலருக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்ப குரு வந்து உங்களுக்கு 9ல வரும்போது நீங்க என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்க, அந்த தொழில நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லும் போது, ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க அது ஆர்வமா கேட்பாங்க. ஒரு மரியாதை, ஒரு குரு, ஒரு பெரியவர் என்ற ஒரு மரியாதைன்றது உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா 8ல குரு இருக்கும் போது அந்த மரியாதை இழந்திருப்பீங்க, அந்த மரியாதை வந்து இப்போ நான் தானா கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ஆம் வீட்டுல குரு வரும்போது வந்து திருக்கோயில் சந்தர்சனம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேமஸ் பிலிகிரமேஜ் பிளேஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளா வந்து ஒரு காசியோ ஒரு ராமேஸ்வரமோ ஏதாச்சும் ஒரு திருக்கோயில் ஒரு இடத்துக்கு போகணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கும். இல்ல
இல்ல நம்ம வந்து இப்போத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த முடிவு தள்ளி வச்சிருப்போம். ஆனா இந்த டைம் பீரியட்ல வந்து அந்த திருக்கோயில் சந்தர்சனம் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். பக்தி வளர்ந்துரும். முதல்ல பெரிய நாத்திகர்களா இருந்தாலும் சரி, இந்த டைம் பீரியட்ல கடவுள் நம்பிக்கைன்றது தானாவே வரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே கடவுள் சார்ந்த பக்திக்கு சார்ந்த ஒரு சில மனிதர்களால உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் ஒரு சில கைட்ஸ், ஆஸ்ட்ராலஜியர்ஸ், ஒரு குருகள் கிடைப்பாங்க உங்களுக்கு. அந்த குரு வந்து உங்களை நல்லா கைடு பண்ணுவாங்க சொல்லிட்டு சொல்லலாங்க. முக்கியமா 9ல வந்து குரு இருக்கும் போது இந்த குருவுக்கு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ற அத்தனை பேருக்கு நல்லதுங்க. ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு நல்ல டைம் பீரியடுங்க. முக்கியமா அப்படியே வந்து இந்த பூஜாரிகள், பிரீஸ்ட்ஸ், ஆன்மீக சம்பந்தமா ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கு நல்ல டைம் பீரியடு. அப்படியே டூரிசம் அண்ட் டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட், ரெசார்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே வந்து இந்த டிராவல் லாக்ஸ், பிளாகர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட். அப்படியே 9ஆம் வீட்டிலிருந்து குருவோட பார்வை எங்க விழுதுன்னா 1ஆம் வீட்டு மேல விழுதுங்க. உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உடல் பயிற்சி செய்யறதுக்கு, எக்ஸசைஸ் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் நல்லா வளரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. 9ஆம் வீட்டிலிருந்து குருவோட பார்வை டைரக்டா 3ஆம் வீட்டு மேல விழ போகுது. 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. கம்யூனிகேஷன், நல்ல கம்யூனிகேஷனா கொடுக்க போறாரு குரு. உங்க கம்யூனிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்து நிறைய மதிப்பண்றது கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். உங்களுக்கு கம்யூனிகேஷன் மூலமா உங்களுக்கு பொருளாதாரமே வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்யூனிகேஷன் ரிலேட்டட் துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. கன்சல்டன்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. டீச்சர்ஸ்க்கு, ப்ரீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு குரு. எஜுகேஷன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு மட்டும் சூப்பரா இருக்குது இந்த டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 5ஆம் வீடு வந்து கிரியேட்டிவிட்டிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ அதனால கிரியேட்டிவ் பர்சூட்ஸ்ல நீங்க நல்ல மேல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. குழந்தைங்க மூலமா ஏதாச்சும் உங்களுக்கு பெனிஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு. அப்படியே இப்போ 4ஆம் வீட்டுல ராகுங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா என்ன, கொஞ்சம் உங்களுக்கு மன வகையில ஒரு சில பிரச்சனைகள்ன்றது கொடுப்பாரு ராகு. அப்படியே 4ஆம் வீட்டுல ராகு போகும்போது எல்லாருக்குமே இல்ல, ஒரு சிலருக்கு மட்டும் என்னன்னா கொஞ்சம் மதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. தாய் சம்பந்தமா ஒரு சில பிரச்சனைகள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான். இப்போ டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, 4ஆம் வீட்டை விட்டுட்டு ராகு வந்து 3ஆம் வீட்டுக்கு போறாரு. இது வந்து அகைன் சூப்பர்பான பொசிஷன் சொல்லிட்டு சொல்லலாங்க. 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீட்டுல ராகு பெயர்ச்சி ஆகும்போது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது கொடுப்பாங்க. 3ஆம் வீட்டு ராகு வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த மீடியா, சோஷியல் மீடியா ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபேம்ன்றது கொடுப்பாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட். இப்போ உங்களுக்கு வந்து 3ஆம் வீடு கேது இப்போ தொழில் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு கேது. தொழில்ல வந்து என்னன்னா கொஞ்சம் என்ன பாதிப்புன்றது கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு விஷயம் வந்து நடக்காம தடைகள் கொடுத்துட்டு இருக்காரு கேது. இப்போ இந்த கேது வந்து டிசம்பர் 5க்கு பிறகு என்ன ஆயிடுவாரான்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு 9ல வந்தாலே பாதி உங்களுக்கு நல்ல டைம் பீரியட் தான். ஆனா கேது வந்து என்ன பண்ணுவாருன்னா சின்ன சின்னதா தடைகள் வைப்பாரு அது. சோ டிசம்பர் 5க்கு பிறகு வந்து இந்த கேது உங்களோட 10ஆம் வீட்டை விட்டுட்டு 9ஆம் வீட்டுக்கு போவாரு. தொழில் வீட்டை விட்டுடுவாரு. தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஜூன் 2க்கு பிறகே நல்ல முன்னேற்றங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஆனா கேது தொழில் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னன்னா சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஃபார் சப்போஸ் அஷ்டம குரு 10ல கேத்து இருக்கும் போது வந்து எந்த விஷயமே வந்து கேத்து நடக்க விட மாட்டாரு. ஆனா 9ல குரு வந்தாக்க என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நினைச்சது நடக்கும், ஆனா நடக்கிறதுல டிலேஸ் இருக்கும் என்ற மாதிரி இருக்கும். டிசம்பர் 5க்கு பிறகு வந்து அந்த டிலேஸ் கூட உங்களுக்கு இருக்காது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து
கடந்த 3 வருடங்களா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. 2023ஆம் ஆண்டு ஜனவரில இருந்து 3.5 வருடமா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற தொல்லைக்கு இது ஃபுல் ஸ்டாப்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சூப்பர்பான டைம் பீரியடு. ஒரு நல்ல டைம் பீரியட்ன்றது உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. மத்தபடி இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.